நம்ம ரெயின்சிகா பாப்பா அக்காவாயிட்டாங்க. நிறைய டைம் நாங்க சந்தோஷமான விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லும் போது உங்கள நிறைய பேர் என்கிட்ட அக்கா பிரெக்னண்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்டீங்க. சோ அந்த டைம்ல நாங்க வேற குட் நியூஸ் தான் சொல்லிட்டு இருந்தோம். சோ இந்த டைம் உங்கள நிறைய பேர் கேட்ட மாதிரியே என் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா நம்ம ரெயின்சிகா பாப்பா அக்காவாயிட்டாங்க. என் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்கிறத உங்ககிட்ட அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபும் நம்ம ரெயின்சிகா பாப்பாவும் சேர்ந்து சாமி கும்பிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ரெயின்சிகா பாப்பா எங்களோட 2வது குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. புதுசா உங்க கூட விளையாடுறதுக்கு 2வது ஒரு குழந்தை வர போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரெயின்சிகா பாப்பா முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு பாருங்களேன். உண்மையை சொல்ல போனா இது வரைக்கும் நாங்க நிறையவே குட் நியூஸ் சொல்லியிருக்கோம். முறையா ஃபேமிலியில ஒரு முக்கியமான குட் நியூஸ் நாங்க இன்னைக்கு சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க வீட்லயுமே சரி என்னோட பிசினஸ்க்காகவுமே சரி என் ஒய்ஃப் அதிகமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமே அதிகமா ஒர்க் பண்ணவே கூடாது, நீங்க ஒர்க் எல்லாமே குறைச்சிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க, நம்ம ரெயின்சிகா பாப்பா கூட சேர்ந்து விளையாடுங்க, அதிகமா இனிமே ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பாக்குற உங்கள நிறைய பேர் இதே மாதிரி குட் நியூஸ்க்காக நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க ஆசைப்படுற மாதிரி உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு குட் நியூஸ் நடக்கும், சீக்கிரமாவே நடக்கும். அதுக்காக நாங்க ஃபேமிலியா கடவுளை வேண்டிக்கிறோம், கண்டிப்பா உங்களுக்கும் நல்லதே நடக்கும். ஓகே கைஸ், நாம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணி எங்க அப்பா அம்மாவோட போட்டோவும் பழைய போட்டோ என்கிட்ட இருக்கு, சோ அதை நீங்க எனக்கு புது போட்டோவை ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. சோ நாங்களும் அவங்களுக்கு இந்த மாதிரி பழைய போட்டோவா இருக்கிற போட்டோவை ஸ்கிராச்சஸ்ல ரிமூவ் பண்ணி புது போட்டோவை ரெடி பண்ணி அவங்களுக்கு போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ வரிசையா போட்டோ ரெடி பண்ணி ஃப்ரேம் ரெடி பண்ணி பேக்கிங் பண்ணி கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கும் இந்த மாதிரி பழைய போட்டோவை புது போட்டோவை ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் போட்டுருவோம். உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க.